அனைவருக்கும் வணக்கம். இந்த உலகத்தில் நம்ம சுற்றி இருக்கவங்க கூட எல்லாம் நம்ம தினமும் நிறைய பேசுகிறோம். அதில் நிறைய விஷயங்கள் பார்த்திங்கன்னா நமக்கு மனம் வருத்த தரக்கூடிய விஷயங்கள் தான் அதிகமாக பேசுகிறோமே தவிர மன மகிழ்ச்சிக்கு உண்டான விஷயங்களை பற்றி நம்ம பேசுவது மிக குறைவு. ஆனால் நம்ம விரும்புகிறது எல்லாமே நமக்கு சந்தோஷமான விஷயங்களை தான் நம்ம பேசணும், சந்தோஷமாக தான் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறோம். பட் நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே நமக்கு நெகட்டிவான விஷயங்கள் மட்டும்தான் நம்ம பேசுகிறோம், நம்ம கேட்குறோம். இதிலிருந்து எப்படி நம்ம மாறி சரியான வழியில் நம்மளை சுற்றி எல்லாருமே நம்மக்கிட்ட நல்ல விஷயங்களாக தான் பேசணும், நமக்கு நன்மை தரக்கூடிய விஷயங்களாக தான் பேசணும், நமக்கு மன மகிழ்ச்சி தரக்கூடிய விஷயங்களாக தான் பேசணும் அப்படின்னா என்ன பண்ணுறது அப்படின்னா, ஏன் இப்போ இதை பற்றி நம்ம பேசணும் அப்படின்னா, நம்மளுடைய எண்ணங்கள் எப்பயுமே ஒரு கவலை தரக்கூடிய விஷயத்தையோ துன்பம் தரக்கூடிய விஷயங்களையோ அல்லது மன வருத்தம் தரக்கூடிய விஷயங்களையோ பற்றியே யோசிச்சுக்கிட்டே இருந்தோம்னா நம்மளுடைய செயல்கள் சரியான விதத்தில் நம்ம ஒரு சின்ன செயலை கூட செய்ய முடியாது. அதுக்கப்புறம் எப்பயுமே ஒரு கவலையுடன் கூடிய மனநிலையிலேயே இருப்போம், எப்போவுமே ஒரு பதட்டமான மனநிலையிலேயே இருப்போம். இந்த வாழ்க்கை அப்படின்றது ஒரு சலிப்புத்தன்மையானதாக ஆயிரும். யாரை பார்த்தாலும் வெறுப்பு வரும், கோபம் வரும், யாருக்கிட்டையும் அன்பாக நம்மளால் பேச முடியாது. ஒரு மனிதத்தன்மை அப்படின்றதே இல்லாமல் போயிடும். மனிதத்தன்மைன்றது ஒரு மனிதருக்கும் நாம் அன்பு செலுத்துறது தான் ஒரு மனிதத்தன்மை. அந்த தன்மையே இல்லாமல் போயிடும். இதுக்கு எல்லாமே காரணம் நம்ம ஒரு நம்பிக்கையான விஷயங்கள் பேசுகிறதையும் அடுத்தவங்களுக்கு மகிழ்ச்சி தரக்கூடிய விஷயங்களை நம்ம பேசுகிறதும் நாம் மகிழ்ச்சி தரக்கூடிய விஷயங்களை கேட்குறதையும் நம்ம தொடர்ந்து வச்சுக்கிட்டோம்னா இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாத்தையும் நம்ம புறம் தள்ளிடலாம். அப்போது நம்மளுடைய இயல்பான வாழ்க்கையில் நம்ம செய்யக்கூடிய அனைத்து செயல்களும் வெற்றிகரமாகவும் அமைதியாகவும் மனமகிழ்ச்சி தரக்கூடிய விஷயமாகவுமே நடக்கும். அப்போ வாழ்க்கை ரொம்ப சந்தோஷமாக போயிட்டுருக்கும். அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, முதல்ல ஒரு சிறுகதை மாதிரி ஆரம்பிக்கிறேன். ஒரு ஊரில் ஒரு பெரிய மனுஷர் இருந்தார். அவர் மிகப்பெரிய ஞானி. ஞானி அப்படின்னா என்னென்னா, அறிவில் முதிர்ந்தவங்களை ஞானி அப்படின்னு சொல்லுவோம். முதிர்ந்த அறிவு உடையவர்கள் ஞானி. ஓகே, அவங்களுக்கு கீழே அவங்களுடைய சிஷியர்கள்லாம் 2-3 பேர் இருக்கிறாங்க. அப்போ இந்த ஞானி என்ன பண்ணுறாரு, ஒரு சிஷியரை கூப்பிட்டு பக்கத்து ஊரில் போய் ஒரு வேலையை செஞ்சுட்டு வர சொல்கிறார். சரின்னு இவர் அந்த வேலையை செய்கிறதுக்காக அந்த சிஷியர் போகிறாரு. அப்போ அந்த ஊர்லேருந்து ஒருத்தர் ஆப்போசிட்டில் வர்றார். இவர் போகிறத பார்த்துட்ருக்காரு. அவரும் 2 பேரும் வணக்கம் சொல்லிக்கிறாங்க. அப்புறம் நேரம் இவர் ஞானியை பார்க்க வர்றார். இவர் இந்த ஞானிக்கிட்ட நல்ல பேர் வாங்கணும், இல்லை இந்த ஞானிக்கிட்ட நம்ம நல்ல விதமாக நடந்துக்கிட்டு அவர்கிட்ட ஒரு நல்ல பேர் வாங்கணும், இவருக்கு நம்ம ரொம்ப உண்மையாக இருக்கிறோம், அல்லது இவருக்கு நல்ல விஷயங்கள் நிறையா சொல்கிறோம், இவர் இல்லாத போது வெளியில் என்னெல்லாம் நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கிறணும், அவருக்கு தெரிகிற மாதிரியான விஷயங்கள் அவருக்கு சொல்லணும் அப்படின்னு நினச்சிட்டு இவர் என்ன சொல்கிறாருன்னா, ஐயா, நீங்கள் உங்கள் சிஷியரை நான் வழியில் பார்த்தேன், அவர் ஏதோ பக்கத்து ஊருக்கு போய்கிட்டு இருப்பாராட்டிருக்குது அப்படின்னோடனே, ஆமாங்க, அவர் போகிற வழியில் என்ன பண்ணார் தெரியுங்களா இவர் அப்படின்னு சொல்ல வந்தோடனே இந்த ஞானி நிறுத்திட்டு, நீ ஒரு விஷயம் எனக்கு சொல்ல வர்றேன், ஓகே, அது சரியாக என்ன சொல்ல வரேன்ன்றது எனக்கு தெரியாது, ஆனால் நான் உனக்கு ஒரு 3 கண்டிஷன்ஸ் சொல்கிறேன்.
இந்த 3 கண்டிஷன்ஸ் பிரகாரம் இதெல்லாம் தாண்டி அந்த விஷயங்கள் சரியாக வந்தது அப்படின்னா அதை என்கிட்ட சொல்லு, இல்லைன்னா அதை என்கிட்ட சொல்ல வேணாம் அப்படின்றார். சொல்லுங்கய்யா என்ன விஷயம் அப்படின்னு கேட்குறாரு. முதல்ல நீ சொல்ல வர விஷயம் 100% உண்மையா? நீ பார்த்தியா? நீ அதை பற்றின முழுமையாக 100% தான் உண்மை அப்படின்றத உணர்ந்தியா? ஓகே, அப்படி உணர்ந்திருந்தால் நீ அவரை பற்றின தவறான விஷயங்கள் இல்லாமல் நல்ல விஷயங்களாக சொல்கிறியா என்கிட்ட? அவர் தவறு செஞ்சார், தவறு செய்யலை, அதெல்லாம் எனக்கு வேணாம். அவரை பற்றின நல்ல விஷயங்களை என்கிட்ட சொல்கிறியா? ஓகே. 3வது, இந்த விஷயத்தில் எனக்கு சொல்கிறதுனால உனக்கோ அல்லது எனக்கோ ஏதாவது பிரயோஜனம் இருக்குதா? அதனால் அறிவு வளருதா? அல்லது நம்ம மனம் சந்தோஷப்படுமா? இந்த மாதிரியான இதெல்லாம் இந்த 3 விஷயத்துக்கும் நீ சொல்ல போகிற விஷயம் உடன்பாடு இருக்கும் பட்சத்தில் அந்த விஷயத்தை நீ என்கிட்ட சொல்லலாம், இல்லைன்னா அதை என்கிட்ட சொல்ல வேணாம். சரிதானே நாம் சொல்கிறது? ஏன்னா நம்ம ஒரு விஷயம் யாரோ ஒருத்தவங்க சொல்கிறாங்க, அதை நம்ம கேட்குறோம். அது நல்ல விஷயமா கெட்ட விஷயமானு யோசிக்கிறது கிடையாது. அதிகபட்சம் நம்ம நல்ல விஷயங்களை பற்றி பேசுகிறது கிடையாது. கெட்ட விஷயங்களையும் துன்பமான விஷயங்களையும், அங்கே அப்படி நடந்துச்சு, இங்கே இப்படி நடந்துச்சு, அது அப்படி, ஐயோ நீ தெரியுமா அங்கே அப்படி ஆயிடுச்சு அப்படின்னு தான் நம்ம பேசுகிறோமே தவிர, அவங்க இன்றைக்கி ஒரு மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சிருக்கிறாங்க, அவங்க ஒரு மிகப்பெரிய நல்ல காரியம் செஞ்சுருக்கிறாங்க அப்படின்னு நம்ம என்றைக்காவது பேசுகிறோமா? நினச்சி பாருங்கள். நம்ம அப்படி பேசுகிற விதங்கள் ரொம்ப குறைவு. துன்பமான விஷயங்களையோ எதிர்மறையான விஷயங்களையோ பற்றி தான் நம்ம அதிகமாக பேசுகிறோம். ஸோ அதை குறைச்சிட்டோம்னா, அதை தாண்டி அந்த விஷயத்தை பேசுகிறதுனால யார்கிட்ட நம்ம அந்த விஷயத்த சொல்கிறோமோ அவர்களுக்கு அதனால் பயன் ஏற்படுமா? எந்த மாதிரியான பயன்கள் ஏற்படும்? அவருக்கு அதனால் ஒரு புதுசாக ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு இருக்குதா? அல்லது அதை சொல்வதால் அவருக்கு மன மகிழ்ச்சி ஏற்படுதா அப்படின்னு பார்த்து இந்த மாதிரியான விஷயங்களை மட்டும் நம்ம பேச ஆரம்பிக்கணும். அதே மாதிரி நம்மக்கிட்ட தினமும் நிறைய பேர் பேசுவாங்க. அவர்கள் ஏதாவது ஒரு விஷயத்தை பற்றி புதுசாக நம்மக்கிட்ட பேச வர்றாங்க அப்படின்னா இந்த 3 கண்டிஷன்ஸை அவங்கக்கிட்ட சொல்லுங்கள். நீ பேசுகிறது உண்மையிலேயே 100% உண்மைதான் அப்படின்றத நீ உணர்ந்தியா? 1, நீ சொல்ல போகிற விஷயம் துன்பமான விஷயங்களா, இல்லை வேறு எங்கேயாவது நடந்த தவறான விஷயங்களா? எனக்கு அது வேண்டாம். சந்தோஷமான விஷயமா சொல்லு. ஓகே. அப்படி இதை 2ஐயும் தாண்டி என்கிட்ட சொல்கிறதுனால எனக்கு ஏதாவது பிரயோஜனம் அதில் இருக்குதா? இருந்துச்சுன்னா என்கிட்ட சொல்லு. இல்லை அப்படின்னா தயவு செய்து இந்த பேச்சை அப்படியே நிறுத்திடு. ஏதாவது நல்ல விஷயங்கள் உனக்கு சொல்ல வேண்டியது என்கிட்ட இருந்தால் இந்த 3 கண்டிஷன்ஸையும் தாண்டி, அதை தாண்டி என்கிட்ட நல்ல விஷயமா இருக்குது அப்படின்னா அதை பற்றி மட்டும் என்கிட்ட பேசு. அடுத்தவர்கள் செய்யும் தவறுகளை நான் கேட்டோ, அடுத்தவர்கள் கஷ்டமான விஷயத்தோ அல்லது தவறான விஷயங்கள் அவங்க செஞ்சதை நான் கேட்டோ நான் என்ன பண்ண போகிறேன்? அதனால் எனக்கு என்ன பயன்? அதனால் எனக்கு மன வருத்தம் தான் ஏற்படும். அது ஏன் நான் மன வருத்தப்படணுன்றது தான் உன்னுடைய எண்ணமா அப்படின்னு கேட்டுட்டோம்னா அந்த நபர் அந்த பேசுகிறது பேச மாட்டார். அதுக்கப்புறம் உண்மையிலே அவர் சரியானவராக இருக்கும் பட்சத்தில் அவரும் இதே மாதிரி அவரை சந்திக்கக்கூடிய மக்கள்கிட்ட இதெல்லாம் சொல்ல ஆரம்பிப்பார். இது அனுபவபூர்வமாக உணர்ந்தோம்னா தொடர்ந்து நீங்கள் ஒன்றும் இல்லை, ஒரு மாதம் இதை ட்ரை பண்ணி பாருங்களேன். உங்களை சுற்றி எல்லாருமே மன மகிழ்ச்சியான விஷயங்களையும் உண்மையான விஷயங்களையும் தவறான விஷயங்களை பற்றி பேசாமல் உங்களுக்கு பயனுள்ள விஷயங்களை பற்றி மட்டுமே பேசுவாங்க. அப்போ ஒரு மாதம் கழித்து உங்களை சுற்றி இருக்கிறவங்க எல்லாருமே மனமகிழ்ச்சியான விஷயங்களை பற்றி அவங்க தெரிஞ்சுக்கிட்டு அவங்க மனமகிழ்ச்சியாக இருந்ததுனால அதை உங்களிடம் பகிர்ந்து கொள்வாங்க. அப்போ நீங்களும் மனமகிழ்ச்சியாக இருக்கலாம். அப்போ நீங்கள் செய்யக்கூடிய அனைத்து வேலைகளும், உங்களுடைய அனைத்து எண்ணங்களும்
உங்களுடைய அனைத்து செயல்களும் வெற்றிகரமாக நடைபெறும். அதனால் உங்களை சார்ந்திருக்கிறவங்களுக்கும் உங்களை சுற்றி இருக்கிறவங்களுக்கும் நீங்கள் அதிகப்படியான மன மகிழ்ச்சியை தர முடியும். நீங்களும் மன மகிழ்ச்சியோடு இருக்க முடியும். சரிங்களா? ஓகே, நன்றி, வணக்கம்.